பேரறிஞர் அண்ணா அவர் இங்கிலாந்துல ஒரு லிங்குவிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் மொழியியல் மாநாடு நடக்குது. அதுக்கு கூப்பிடுறாங்க. இந்தியா முழுவதும் இருந்து எத்தனையோ அறிஞர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் கோட் ஷூட் டர்பன் எல்லாம் போட்டு நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நம்மள அண்ணாதுரை என்ன பண்ணுவார், ஒரு வேட்டி, அழுக்கு வேட்டி, ஒரு தொப்பை, மூக்குப்பிடி டப்பா, ஒரு சின்ன திருக்குறள் புக்கு, இதை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டார். இவரை பார்த்தோன்னு ஒரு அவர்சன், இங்கிலீஷ்ல பேசி என்னது மை நேம் இஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்ல போறான். மாநாடு தொடங்குது. அண்ணாதுரை பேச வேண்டிய நேரம் வருது. ஆங்கிலத்துல ஒரு ரூல் இருக்கு, இங்கிலீஷ் கிராமர்ல கன்ஜெக்ஷன் ரூல் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்துல இன்னொரு கன்ஜெக்ஷன் போட முடியாது, ஒரு பிகாஸ் பக்கத்துல இன்னொரு பிகாஸ் போட முடியாது. இது விதி. அண்ணாதுரை எழுந்து நின்று பேசுகிறார். அவர் பேசின முதல் வாக்கியம், no sentence can start with because is a conjunction. 3 பிகாஸ் போட்டு 2 கமாவா கடனை போட்டு 3 பிகாஸ் போட்டு ஆங்கிலத்தின் விதியை உடைத்தார். அடுத்த நாள் ஆங்கில நாடேடுகள் அண்ணாதுரையின் படத்தை போட்டு மிஸ்டர் CN அண்ணாதுரை சவுத் ஏசியன் பெர்னாட்ஷா broken the English grammar rule. 2 மெடிக்கல் சீட் தான் இருக்கு, ஆனா 10 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. யாரையாச்சும் 2 பேரை தேர்ந்தெடுங்க ஐயான்னு காமராஜர்ட்ட சொல்லப்படுது. காசு கொடுத்து மெடிக்கல் சீட் கேட்டவங்களோட படிவத்தை மேல அடுக்கி வச்சிருக்காரு கல்வித்துறை அமைச்சர். மேல உள்ளதெல்லாம் எடுக்காம அடியில இருந்து 2 படிவத்தை எடுத்து கொடுத்துட்டாரு காமராஜர். என்னங்க கீழ இருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ, ஆமா அந்த 2 படிவத்துல மட்டும் தான் அப்பாக்காரன் கை நாட்டு வச்சிருக்கான். ஏழை குடும்பத்துக்கு தானே முதல்ல படிச்ச புள்ள வேணும், லஞ்சம் கொடுத்து கேட்கறவனுக்கு எதுக்கு மெடிக்கல் சீட்டுங்க அப்படின்னு இருக்காரு காமராஜர். இந்திய ஜனாதிபதி லிஸ்ட்லயே இவர் ஒருத்தர் மட்டும்தான் அரசாங்க சொத்தை அனுபவிக்காத மனுஷன் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த ஜனாதிபதியோட ஃபேமிலி ஜனாதிபதியோட விருந்தினர் மாளிகைக்கு வராங்க. ஜனாதிபதி குடும்பத்தினரே வருக, உங்களுக்கு இங்குள்ள அனைத்து வசதியும் அரசாங்கம் சார்பா செய்து தரப்படும்னு அறிவிப்பு செய்யப்படுது. அப்போ அங்க வந்த ஜனாதிபதி என்ன சொன்னார் தெரியுமா, அவங்க என்னுடைய குடும்பம் தான், தங்குமிடத்துல இருந்து உணவு ஏற்பாடு வரையும் எந்த குறையும் இல்லாம செஞ்சு கொடுங்க. ஆனா கடைசியில எல்லா செலவுக்கும் நான் காசு கொடுக்கறேன், தயவு செஞ்சு அரசாங்க செலவுல மட்டும் பண்ணிடாதீங்க. ஜனாதிபதி குடும்பமாவே இருந்தாலும் அரசாங்க சொத்தை அனுபவிக்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொன்னவர் தான் அன்றைய ஜனாதிபதி APJ அப்துல் கலாம்.